இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து நீயா நானா பார்த்துடுவோம், நீயா நானா பார்த்துடுவோம். அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாரென கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையில் உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வரோம்னா ஃபோன்லேயே சொல்கிறோம். ஃபோனில் சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஃபோனில் சொல்கிறது நாங்கள் வந்துடுறோமே சொன்னால் முடியாது. ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த பஞ்சாயத்து மேடை மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறதா கையெழுத்து போட்டவர். அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தோம். அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து நீயா நானா பார்த்துடுவோம், நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒருத்தன் இருக்கானே, அவன் பேரை தானே பின்னால் போட்டுக்கிறோம். அவனுக்கு என்னதான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது இந்த நிலையினர் ராமதாஸ் அவருக்கு கேட்ட சாதித்து உள்ள தொழில் பேரன் பேத்திகளோட விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழக போறேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட் நாளைக்காரன் யாரென்னாலும் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தான் தலைமை செயலர் சொல்லும்? 800. நேற்று 300. இப்படி அவமானம் வந்திருப்பான். அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. ஃபோனில் பேசுறதுனாலும் இந்த இருப்பார், இந்த தலைவலி வேலை நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் இது, வேற யாரும் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொந்தங்களை நான் நினைக்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.